நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவில் ரம்ஜான். ஸோ நமக்கு வந்து லீவு கிடையாது, நமக்கு வந்து வேலை தான். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்றைக்கி இப்போ வந்து ஒரு வாரம் லீவு, நமக்கு வந்து டெய்லியும் வேலை உண்டு. இப்போ நான் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டில் ஆட்கள் வந்து அவங்க ஃபேமிலி வீட்டில் இருக்காங்க. ஏன்னா காலையில் வந்து நமாஸ் பண்ண வைப்பாங்க அவங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ போய் பிக்கப் பண்ண போகிறேன். அப்படியே நம்ம வந்து போகிற வழியில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டிராஃபிக் இருக்காது, ரோடே அனாதியாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11:45 ஆச்சு. 12:30 பார்த்தா வந்து ஒரு சலா உண்டு. அதோடு கிட்டத்தட்ட வந்து ரம்ஜான் முடிஞ்ச மாதிரி தான் சவுதி அரேபியாவில். ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாமே வெயிட்டிங் இருப்பாங்க. சலா முடிஞ்சுட்டு தான் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் அதிக வேலை இருக்காது. மேபி நைட் வீடியோ போனால் உண்டு, பார்க்கலாம் அந்த வீடியோவில். மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அப்புறம் வீடியோவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சவுதி அரேபியாவில் வந்து ரம்ஜான் வந்து எப்படி நடக்கும், அது இல்லாமல் வந்து நமக்குலாம் லீவா இல்லையா, அப்புறம் இங்கே யாருக்கெல்லாம் லீவ் விட்ருக்காங்க, யாருக்கெல்லாம் லீவு கிடையாது, இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரம்ஜான் இங்கே எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து பாட்டு கச்சேரி, அப்புறம் வந்து டான்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சு நடக்காது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே இவ்வளோ கார் நிற்கும். இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது. இப்போ மணி வந்து கரெக்டாக 12 கால் ஆச்சு. இப்போ ஒரு செலவுண்டு நண்பர்களே, இதோடு வந்து மேக்ஸிமம் ரம்ஜான் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, நம்ம இப்போ வந்து டாபிக் வரலாம். 6 மணிக்கு வந்து ஒரு தொழுகை உண்டு நண்பர்களே. அதாவது ரம்ஜான் அன்னைக்கு வந்து 6 மணிக்கு ஒரு தொழுகை உண்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து முக்கியமான சலா. அதை வந்து இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. காலைல ஒன்று, அப்புறம் மதியம் ஒன்று. காலையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நைட் வந்து தூங்க மாட்டாங்க மேக்ஸிமம். இப்போ இன்னைக்கு ரம்ஜானா, நேற்று நைட்டாக வந்து தூங்க மாட்டாங்க யாருமே. அப்படியே நோன்பு திறந்து அப்படியே வந்து அவங்க டே வந்து ஆரம்பிச்சிடும். அப்படியே சாப்பாடுலாம் அடித்து முடிச்சுட்டு வந்து காலையில் 6 மணிக்கு எல்லாம் நீட்டாக குளிச்சுட்டு எடுத்து கிளம்பி புது ட்ரெஸ்லாம் போட்டு தோப்பு இப்பெல்லாம் போட்டு அப்படியே வந்து காலையில் வந்து பள்ளி வாசலுக்கு போவாங்க, இல்லை வந்து வீட்டிலேருந்து தொழுகை பண்ணுவாங்க. தொழுகை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரீயாகிறதுக்கு டைமில் வந்து இல்லை சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு வருவாங்க. ஃபேமிலி வீட்டில் போய் நம்ம இப்போ தீபாவளி பொங்கல்லாம் போவோம்ல, நம்ம ஃபேமிலி வீட்டில் போய் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல போவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அவங்கவுங்க ஃபேமிலி வீட்டில் போய் வந்து நமாஸ் பண்ண போவாங்க. போயிட்டு அப்புறம் வந்து மதியம் போல வருவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட மதியம் ஆயாச்சு. இப்போ ஒரு சலா உண்டு. அதுதான் அந்த கார்லாம் அங்கே அவ்வளோ குமிஞ்சு இருந்துச்சு. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து பள்ளிவாசல் போயிருப்பாங்க. இப்போ இந்த சலா வந்து அவங்க யாருமே வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மத்தியானத்து சலா இதை வந்து தொழுதுட்டு அப்புறம் அப்படியே வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து வேலைகள் அதிகம் அப்புறம் வந்து வெளியே எங்கே ரொம்ப போக மாட்டாங்க. நைட்டு பக்கத்துல எங்கேயா போனால் உண்டு. இதுதான் இங்கே வந்து ரம்ஜான். அதாவது நம்ம ஒரே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து பாட்டெலாம் போட்டு ஒரு கேம்லாம் நடத்தி இந்த மாதிரிலாம் இங்கே நடக்காது. காலைல ஒரு சலாவுக்கு வந்து சலா பண்ணுவாங்க, அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. மத்தியானம் வந்து ஒரு சலா உண்டு, அதுக்கு வந்து சலா போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதுதான் இவங்களோட ஃபெஸ்டிவல். இப்படி தான் இப்படி தான் இங்கே நடக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாட்டு இப்படி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் ரம்ஜான். இங்கே இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக வேறு எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஒரே மாதிரி அந்த மாதிரி அங்கே கேம்லாம் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்காது. அப்படி சிம்பிளாக அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கும். இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலுமே அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் வந்து ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சைட்லாம் பாருங்கள், எந்த கடை எல்லாமே க்ளோஸ் தான். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே லீவ் நண்பர்களே. அதாவது சவுதியில் வந்து லீவ் விட்டு ஒரு 2 நாள் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 நாள்லேருந்து 23 வரைக்கும் லீவு தான் எல்லாருக்குமே. மேக்ஸிமம் அதாவது ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே லீவு தான். யாருக்குமே வேலை கிடையாது. ஆனால் வந்து நம்ம ஹவுஸ் ஓனராக வேலைக்கு வரவங்க வந்து டெய்லி நம்ம வேலைச்சு தான் ஆகணும். நமக்கு வந்து லீவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் இப்போ வந்து வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். நமக்கு ரெஸ்ட்லாம் கிடையாது. இப்போ வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த வீட்டில் உள்ள பொண்ணுங்களும் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவோட அப்பா வீட்டில் நிற்காங்க. ஏன்னா அவங்க அங்கே தான் அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த ரம்ஜான் டைமில் வந்து அவங்க அங்கே தான் போவாங்க செலவு பண்ணதுக்கு. ஸோ அங்கே தான் காலையில் ஆட்கள் போயிருக்கு. இப்போ நான் வந்து கூட போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் நண்பர்கள், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஓகே, வேலை இன்னைக்கு வந்து யாருக்கெல்லாம் வேலை ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே மாதிரி வீட்டில் டிரைவராக அழைச்சவங்களுக்கும் அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் பம்பில் அழைச்சவங்களுக்கு தான் வேலை இருக்கும். அவங்களாம் லீவே கிடையாது. எப்போவுமே வேலை பார்த்தா ஆகணும். பார்த்தீங்கன்னா ரோட்டில் எவ்வளோ ஆளு பார்த்தீங்களா, பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது. எல்லாரும் சலாம் முடிச்சு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு ரம்ஜான் முடிஞ்ச மாதிரி தான். அதாவது நேற்றுக்கு நைட்டு, அதாவது நேற்றுக்கு இஃப்தார் நோம்பு ஓப்பன் பண்ணலேருந்து இந்த மத்தியானம் செலவு வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து ரம்ஜான் மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. அதுவுமே வந்து பள்ளிவாசல் தான் போய் இவங்க வந்து அந்த டேயை வந்து ரன் பண்ணுவாங்க. நம்மளே மாதிரி வெளியே சுற்றணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பசங்க மட்டும் அங்கங்கே வெளியே போவாங்க கார் எடுத்துகிட்டு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நடக்காது. இனி பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் எல்லாம் முடிஞ்சு நோன்பு எல்லாமே முடிஞ்சாச்சு. இனி எப்பவும் போல் வந்து நமக்கு வேலைகள் இருக்கும். அதாவது ஸ்கூல் டைம் எல்லாமே வந்து நமக்கு இப்போது காலைல 9 மணி தான் போகணும். இனி வந்து எப்பவும் போல் 6 மணிக்கு போகணும், காலையில் எழும்பணும். அதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் நண்பர்களே. இந்த ரம்ஜான் முடிஞ்சுட்டு வேலைக்கு போகிறது தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த டைமில் வந்து நல்லா தூங்கி காலைல 9 மணிக்கு முழிப்போம். அது நைட்டு வேலை இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
இனி பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல் நார்மலாக நமக்கு வந்து டேலாம் எப்படி போவோம், அந்த 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போவாங்க, அவங்களும் விடணும், கூப்பிட போகணும், இந்த மாதிரி நமக்கு வேலைகள் இருக்கும். அதனால் நம்மளுடைய டே வந்து நீ எப்பவும் போல் ஆரம்பிச்சிடும். நேரமே நம்ம காலையில் முடிக்கணும், நம்ம வேலைகளை பார்க்கணும், இதான் நமக்கு நடக்கும். இவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போவுமே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே தான் அவங்க வந்து அந்த பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி வீட்டில் போய் நல்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்படியே அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளே மாதிரி வெளியெல்லாம் போய் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த வெக்கேஷன் டைம் மட்டும் தான் அவங்க வெளியே போவாங்க, வேறு நாட்டுக்கு அப்படிங்க போவாங்க. மற்றபடி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள தான் அவங்க வந்து அந்த டேயை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளே மாதிரி கிடையாது, இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் இவங்க லைஃபு. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து சவுதி அரேபியா ரொம்பவே இப்போவும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த டைமில். இதே நீங்கள் காலைல பார்த்துருந்தீங்களா ரொம்ப ஜெகஜோதியாக அப்படியே ஆட்கள்லாம் அங்கே இங்கே ரொம்ப பிஸியாக, இந்த ஏரியாவே ரொம்ப பிஸியாக இருக்கு நண்பர்களே, ரொம்ப பிஸியாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட என் லொக்கேஷன் வந்தாச்சு. இது இப்போ இந்த ரைட் சைடில் காரை ஒதுக்குனா மேட்ரு முடிஞ்சு, அப்போ அவங்கள கூட்டிட்டு அப்படியே ரூமுக்கு பண்ணி தான் அப்புறம் வேலைகள் இருந்தால் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வேலையை முடிச்சாச்சு. அதோட வந்து இந்த வீடியோ நம்ம முடிக்கும்போது கிட்ட பார்த்தீங்கன்னா சலாவும் முடிஞ்சு, கிட்டத்தட்ட ரம்ஜான் வந்து முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு வந்து வேலை முடிஞ்சு. இனி போய் ரூல் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாச்சுன்னா 12 ஆச்சு. இனி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து வெளியே போவாங்க, ஏதாவது கடைகள் போகணும்னா போவாங்க. அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காது. ஸோ நமக்கு இந்த கேப் மட்டும் தான் ரெஸ்ட் டைமு, அதுக்கு மேலே நமக்கு ரெஸ்ட் கிடையாது. நமக்கு வந்து ஃபுல் டே லீவும் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி கேப் டைம் தான் நம்ம வந்து தூங்கி எடுத்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணணும், இதே மாதிரி தான் இங்கே வந்து ரம்ஜான் நடக்கும். அதாவது நம்ம ஒரே மாதிரி ஆடல் பாடலாம் இல்லாமல் வந்து அப்படி சிம்பிளா அப்படி அமைதியா அப்படி ஃபேமிலிக்குள்ள அப்படி வந்து அவங்க வந்து டேயை வந்து மூவ் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட ரம்ஜான். அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி கூட வந்து அந்த டேயை வந்து என்ஜாய் பண்ணும்போது உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கலாம்.